Facebook, Instagram ரெண்டையும் ஒரே இடத்துலேருந்து மேனேஜ் பண்ணக்கூடிய மெட்டா பிஸ்னஸ் சூட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். business.facebook.com இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லாகின் அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் கேட்கும். பட் இதை நீங்கள் 2 பட்டனில் எதை கிளிக் பண்ணாலுமே ஃபேஸ்புக் லாகின் தான் போகும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ப்ளீஸ் லாகின் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக் லாகின் பேஜுக்கு போகுது. நான் பேக் வந்துட்டு திரும்ப மறுபடியும் வந்து நான் ஒரு நிமிஷம் ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணால் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஃபேஸ்புக் லாகின் பேஜுக்கு தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபேஸ்புக் லாகின் டீட்டெயில்ஸை போட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னாக்கா business.facebook மெட்டா பிஸ்னஸ் சூட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்லேயும் இது அவைலபிள் இருக்குது. இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னாக்கா மெட்டா பிஸ்னஸ் சூட்னு ஒரு ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மகிட்ட எத்தனை பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கோ இதெல்லாம் எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமும் நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங்ஸ் ஐக்கன் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேஷ்போர்டில் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஷார்ட்டான ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபேஸ்புக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரெண்டையும் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இதிலே கீழே வந்தீங்கன்னாக்கா பாருங்கள், மேனேஜ் ஃபேஸ்புக் பேஜ், கோ டு இன்ஸ்டாகிராம், அந்த 2 ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் இன்ஸ்டாகிராம் போகும். இதை கிளிக் பண்ணால் ஃபேஸ்புக் பேஜுக்கு போகும். க்ரியேட் போஸ்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா நீங்கள் ஃபேஸ்புக்லையோ இல்லை இன்ஸ்டாகிராமில் இங்கேருந்தே போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரியும் இங்கேருந்தே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டு டூ லிஸ்டிங் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஏதாவது லிஸ்ட் க்ரியேட் பண்ணால் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கலாம். ரீசன்ட் போஸ்ட் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், அதுக்கு எவ்வளோ எங்கேஜ் வந்திருக்கு, எவ்வளோ லைக்ஸு, கமெண்ட்டு, அது எல்லாமே இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துருக்காங்க. இதில் சி ஆல் போஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பேஜுக்கு போய்டும். அப்புறம் ரீசன்ட் ஸ்டோரி, நான் எதுவும் ஸ்டோரி போடலை, அதனால இங்கே வேறு இது மட்டும் காட்டிகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளானர், இது வரைக்கும் எவ்வளோ இது நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் ஆட்ஸ், நான் எதுவும் ஆட்ஸ் கொடுக்கல. ஆடியன்ஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லி கேட்குது. இங்கே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக இது நம்மளோட பேஜை லைக் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ரிலேட்டடாக இருக்கிற மற்ற பேஜஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் வந்து யுவர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் வேணால் உங்களுக்கான கோல் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கான நம்மளோட இன்சைட்ஸ் ட்ரெண்டு என்ன, ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா 124 பேருக்கு ரீச் ஆகிருக்கு. இன்ஸ்டாகிராம் வந்து 3K ரீச் ஆகிருக்கு. ஆடியன்ஸ் லைஃப் டைம் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுக்குமே வந்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கும். எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸு. நீங்கள் இன்பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பாருங்கள், ஆல் மெசேஜஸ், மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஞ்சரில், ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வர மெசேஜஸ்ஸு, இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது ஃபேஸ்புக்கில் யாராவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட போஸ்ட்டுக்கு எதுக்காகுதுனாக்கா அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துடும். இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் இதில் வந்துடும். சேட் பிளகின் அப்படின்னாக்கா இப்போ இன்கேஸ் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸ்புக் லாகின் ஆப்ஷன் இருக்கும், ஃபேஸ்புக் சேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கோட் கிடைக்கும். அந்த கோட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு சேட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சேட் பிளகின். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்து அவைலபிள் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அவைலபிள் இருக்கீங்களா இல்லை அவையில் இருக்கீங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இப்போ யாருக்காவது ரிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது உங்களுக்கு வந்து ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா அந்த மெசேஜ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் நீங்கள் ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மெசேஞ்சருக்கு மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு ரெண்டுக்குமே கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மெசேஜ் நீங்கள் ஒருவேளை ஆஃப்லைனில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அதே மெசேஜ். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள்கிட்ட ஏதாவது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் கொஸ்டினுக்கும் ஒரு கொஸ்டின் பண்ணிவிட்டு
அதுக்கு ஆன்சரும் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு போகும். ஓகேங்களா, இதுவும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து கமெண்ட் டு மெசேஜ். இப்போ யாராவது ஒரு பர்டிகுலர் கீவேர்டை போட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இது போட்டு கீழே விசிட் வெப்சைட் அப்படின்னு போட்டு உங்களோட வெப்சைட் லிங்க் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே சேம் தான், லொக்கேஷன், ஹவர்ஸு, ஜாப் அப்ளிகேஷன் இது எல்லாமே சேம் அதே மாதிரி தான். இது ஹவர்ஸ்னாக்கா எவ்வளோ டைம்லேருந்து எவ்வளோ டைம் நீங்கள் ஓப்பனாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி இது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் கிரியேட் ஒன்றுனா கஸ்டம் கீவேர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மெசேஜ் வந்து அதுதான். அடுத்து போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது வரைக்கும் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷில் வந்துடும். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பண்ணல ஷெடியூல் பண்ணியிருக்கிறதுலாம் ஷெடியூலோட லிஸ்ட்டில் வந்துடும். அதே மாதிரி டிராஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் டிராஃப்ட்டில் வந்துடும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரிஸையும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீட் அண்ட் கிரிட் இருக்குது, அதுவும் நீங்கள் போய் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேஸ்புக்கு, இது வந்து இன்ஸ்டாகிராம் ரைட் சைடில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபேஸ்புக் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறேன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிற எல்லா ஃபேஸ்புக் ஃபோட்டோஸும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்களை வந்து மெயின்டைன் பண்ணி யாராவது டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, யாராவது அந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் அங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, கிரியேட் ஸ்டோரி, கிரியேட் போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளானர் அப்படின்னு ஒரு செலெக்ஷன் இருக்கும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ போஸ்ட் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து வீக்லி வைஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் 12 மணிக்கு ஒரு போஸ்ட் ஷெடியூல் பண்ணியிருக்கேன், ஈவினிங் 4 o'clock ஒன்று ஷெடியூல் பண்ணியிருக்கேன், அப்புறம் நைட்டு 8 மணிக்கு ஒன்று ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அப்கமிங்கில் வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. கண்டென்ட் டைப் வந்து ஆல் வேணுமா, இல்லை போஸ்ட்டு, இல்லை ஸ்டோரி, இல்லை ஆட் மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை ஷேர்டு டு ஃபேஸ்புக், இல்லை இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்குன்னு பாருங்கள். இதுவும் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி இப்போ நான் இன்ஸ்டாகிராம்னு கிளிக் பண்ணேன்னாக்கா இன்ஸ்டாகிராமுக்காக நான் என்னென்ன இது பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் வரும் உங்களுக்கு. இது வந்து வீக்லி வைஸ், இப்போ இந்த வீக் இருக்குன்னா அது முடிஞ்சது. இதே நீங்கள் மந்த்லி வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து மந்த்து எவ்ரிடே இப்போ 13th 14th 15th வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் வந்து நான் ஒரு நாளைக்கு இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஹாலிடேவும் வந்து ஷோ ஆகும். பாருங்கள், மகா சிவராத்திரி, ஹோலி ஃபெஸ்டிவல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உகாதி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலான போஸ்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் அதை எப்படி ஷெடியூல் பண்ணணும் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் அந்த பர்டிகுலர் டேட்டில் இருக்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி கிரியேட் போஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்தீங்க அப்படின்னாக்கா ஃபேஸ்புக்லையா இல்லை இன்ஸ்டாகிராம்லையான்னு கேட்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம், இல்லைனா ஃபேஸ்புக்னா எதுவோ அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட போஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பெஸ்ட் போஸ்ட் சும்மா அடிக்கிறேன், அடிச்சுட்டு நான் வந்து இங்கேயே பாருங்கள் உங்களுக்கு ஹேஷ்டேக் ஆப்ஷன் இருக்கும், எமோஜி வேணாலும் நீங்கள் பாருங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹேஷ்டேக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸு, ரீசெண்ட்டு, நம்ம ஏதாவது சேவ் பண்ண ஹேஷ்டேக், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்தடுத்து தான் நீங்கள் வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபோட்டோஸ் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டேன், கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு லொக்கேஷன் வேணால் நீங்கள் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு இந்த ஒரு ட்ராப் டவுன் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணி ஷெடியூல் போஸ்ட்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்ன டேட்டில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் 15th 9:45 AM கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவும் கொடுக்குறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிமல் டைம்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எந்த டைமில் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அதுவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இந்த டைம் பர்டிகுலர் டைமில் வந்து இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வேணால் நீங்கள் அந்த டைமில் கூட போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டைம் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து ஷெடியூல் போஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் ஷெடியூல் பண்ண பாருங்கள் 15th நான் ஷெடியூல் பண்ணது 9:45 AM ஷெடியூல் பண்ணணும் இல்லைங்களா, அது பாருங்கள் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது எனக்கு வேணாம் அப்படின்றனால இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் போஸ்ட் இருக்கு, நான் அதை டிலீட் பண்ணிடுறேன், எனக்கு என்ன அது தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் வந்து பிளானர். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸு. ஸோ அதனால் அந்த அக்கௌண்ட் வேணால் நீங்கள் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். உங்களுக்கு ஆட்ஸ் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கினா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்க்காக தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸு. ஸோ இன்சைட்ஸில் வந்தீங்கன்னா இது வந்து ஓவர்வியூவாக உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, லைக் ஃபேஸ்புக் எவ்வளோ பேர் ரீச் ஆகிருக்கு, இன்ஸ்டாகிராம் எவ்வளோ பேர், அவங்களோட கண்டென்ட்டு, அதுக்கான ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதெல்லாம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரிசல்ட்ஸில் போனீங்க அப்படின்னாக்கா
ஃபேஸ்புக் பேஜ் எவ்வளோ பேத்துக்கு ரீச் ஆகிருக்கு, இன்ஸ்டாகிராம் எவ்வளோ பேத்துக்கு ரீச் ஆகிருக்கு. அப்புறம் பாருங்கள் ஃபேஸ்புக் பேஜ் விசிட்ஸு, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட்ஸு, நியூ ஃபேஸ்புக் லைக் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, நியூ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஃபாலோவர்ஸு 100 பேஜ் லைக்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டேட்டா காட்டும். ஓகேங்களா? எனக்கு இன்னும் அவ்வளோ பேர் வரல, அதனால எனக்கு காட்டலை. அடுத்து கண்டென்ட் போனீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிற கண்டென்ட்டு, ஸோ அதுக்கு எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ பேர் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே வரும். பாருங்கள் இது ஃபுல்லாக உங்களுக்கு வரும். இதுலேயும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆட்ஸு இல்லை போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மட்டும் இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ்னு வந்துச்சுன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து இது வரைக்கும் 22 பேஜ் லைக்ஸு, இன்ஸ்டாகிராம் வந்து 74 ஃபாலோவர்ஸ். அப்புறம் பாருங்கள் இந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டணும்னாக்கா இங்கே போட்டுருங்க பாருங்கள். அட்லீஸ்ட்டு 100 பேர் வந்து லைக் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டாகிராம்லேயும் பாருங்கள் அட்லீஸ்ட் வந்து 100 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டேட்டாலாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இன்சைட்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டூல்ஸ். இப்போ நீங்கள் ஆல் டூல்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதில் பிஸ்னஸ் ஃபீடு, இப்போ நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, இங்கேருந்தே உங்களோட பிஸ்னஸ் ஃபீடை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் வந்து செப்பரேட்டாக உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ இல்லை ஃபேஸ்புக் பேஜுக்கோ போகணுன்னு அவசியம் இல்லை. அடுத்து இன்பாக்ஸு நம்ம ஆல்ரெடி பார்த்தோங்களா அதே தான். அடுத்து பிளானரு அதுவும் பார்த்தாச்சு. போஸ்ட் அண்ட் ஷேர்ஸு, ஸ்டோரிஸு. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் சம்மந்தப்பட்டது. பில்லிங்கு, பிஸ்னஸ் ஆப்பு, ஃபைல் மேனேஜர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதுலேயே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட மீடியா ஃபைலெல்லாம் நீங்கள் இங்கேயே அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட்லாம் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிசைன் பண்ண ஃபைல்லாம் இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணும் போது நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த இது. அடுத்து பேஜ் செட்டிங்ஸு, உங்களோட ப்ரொஃபைல் இங்கிறதே வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துக்கிறது. ஆட்ஸு இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் சம்மந்தப்பட்டது. இது வந்து இன்சைட்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு பட்டன் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் பட்டன் டேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹோமு, நோட்டிஃபிகேஷன், இன்பாக்ஸு, போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸு, பிளானர். ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே எனபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ பிஸ்னஸ் ஃபீடுங்க நான் ஆட் பண்ணுறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆட்ஸ் எனக்கு தேவையில்லை, அதனால் அதை டிசபிள் பண்ணிடுறேன். அடுத்து பில்லிங்லேயும் எனக்கு எதுவும் தேவையில்லை. அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் இதுவும் எனக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு இது மட்டும் இருந்தால் போதும். பிஸ்னஸ் ஃபீடு, இன்சைடரு, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதனால் நான் இதை சேவ் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ சேவ் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த பிஸ்னஸ் ஃபீடுன்றது ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் பிஸ்னஸ் ஃபீடை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா பாருங்கள் இது வந்து ஃபேஸ்புக் பேஜில் என்னோட பிஸ்னஸ் ஃபீடில் நான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அவங்க ஆட் பண்ணியிருக்கிறதெல்லாம் இங்கே வரும் எனக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் போனேன் அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராம் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் வந்து இங்கே வியூ பண்ண முடியாதுன்னு சொல்லுது. இதுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் ஆப்ஷன் இல்லை. அதனால் ஃபேஸ்புக் மட்டும் நீங்கள் இங்கேருந்தே இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்கள் வந்து லைக்கு, கமெண்ட் எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு. நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஸோ இதுதான் வந்து உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு 4-5 வேறு பிஸ்னஸ் பீப்புளோட ப்ரொஃபைல் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் இல்லாமல் இப்போது இங்கிறதே நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனாக்கா இது வந்து அவங்களோட பிஸ்னஸ் பேஜ் அப்படின்னாக்கா உங்களுடைய யூசர் நேமை போட்டு ஆட் பீப்புள் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னவோ எம்ப்ளாயி ஆக்சஸ் இல்லை அட்மின் ஆக்சஸ் இல்லைங்க பாருங்கள் நிறைய ஆக்சஸ் இருக்குது. இதில் எந்த ஆக்சஸ் உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த உங்களோட பிஸ்னஸ் சூட்லேருந்து அவங்களோட பேஜஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அசட்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம இதெல்லாம் லிங்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் வரும். அடுத்து வந்து ரெக்வெஸ்ட்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, யாராவது அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க பிஸ்னஸ் இதுக்கு ஆக்சஸ்க்கு அப்படின்னா அதெல்லாம் இதில் வந்து லிஸ்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா மோர் பிஸ்னஸ் செட்டிங்ஸு. அடுத்து பில்லிங்கு. ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. அடுத்து ஹெல்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு இதில் இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் இப்போ இந்த ஹெல்ப்பில் போய் செக் பண்ணலாம். அடுத்து கிவ் ஃபீட்பேக். இதில் ஏதாவது நீங்கள் இஷ்யூஸ் ஃபவுண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது கிவ் அ ஃபீட்பேக் கொடுத்து நீங்கள் அதை அவங்களுக்கு சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.